இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டவுரி ஹாரஸ்மெண்ட் கேஸை பற்றி. ரித்தன்யாங்கிற ஒரு சின்ன பொண்ணு, 27 வயதான பெண், தனக்கு திருமணமாகி 78 நாட்களில் தன்னோட அப்பாவுக்கு வாட்ஸ்அப் சாட் மெசேஜில் தன்னோட கடைசி வாக்குமூலத்தை அனுப்பிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கலைங்க, நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூரில் நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. வரதட்சணை கொடுமைலாம் இப்போ இல்லைங்க, பொண்ணுங்க தான் இந்த காலத்தில் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் ரித்தன்யாங்கிற ஒரு 27 வயதான பெண் கல்யாணம் ஆன 78 நாட்களில் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய தற்கொலைக்கு காரணம் என்னன்ற விஷயத்தையும் தன்னோட அப்பாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு கார்க்குள்ள ஜூஸ்ல பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. தன்னுடைய மரணத்துக்கு முக்கியமான காரணமானவர்கள் தன்னோட கணவன் கவின், 28 வயதானவர், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ரா தேவி தான் தெளிவா வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு ரித்தன்யா தற்கொலை செஞ்சிருக்காங்க. ரித்தன்யா கடவுள் பக்தியுள்ள 27 வயதான தமிழ் பெண். இவங்க இந்த 2025லயும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற வார்த்தைய வாழ்க்கையாவே வாழணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ரொம்ப நல்ல பெண். இவங்களுக்கு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2025 திருமணம் நடக்குது. திருமணம்னா சும்மா திருமணம் இல்லை, ஆடம்பர திருமணம் நடக்குது. ரித்தன்யாவோட குடும்பம் இந்த திருமணத்துக்காக கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டாருக்கு டவுரியா 500 சவரன் நகையும் 70 லட்சம் ரூபாய்க்கு ஓல்வோ காரும் வாங்கி தரதா சம்பந்தம் பேசி முடிச்சிருக்காங்க. கல்யாணம் அப்போ 300 சவரன் நகை போட்டிருக்காங்க. திருமணம் முடிஞ்சு நம்ம வாழ்க்கை இனிமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த புகுந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஒரு 10 நாள் அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை சந்தோஷமா போற மாதிரி இருந்தாலும் அதுக்கு பிறகு மாமியார், மாமனார், கணவன் எல்லாருமே வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரித்தன்யாவோட மாமியாரான சித்ரா தேவி அடுத்தவங்க முன்னாடி ரொம்ப நல்லபடியா பேசினாலும் வீட்டுக்குள்ள ரித்தன்யாவை நடத்துற விதம் வேற மாதிரி தான் இருந்திருக்கு. தனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செய்யவோ இல்ல தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாலோ காஃபியோ குடிக்க கூட அங்க அவங்களுக்கு உரிமை இல்லாம இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம கணவனும் அவங்க கிட்ட அன்பா பேசி நடக்கிறது இல்ல. 10ஆவதுக்கு உடல் ரீதியா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காரு. ரித்தன்யாவை கட்டில கட்டி போடுறது, டாய்லெட்டுக்கு அனுப்பாம பாத்ரூமை லாக் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள் எல்லாம் கவின் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஏதோ ஒரு நாள் கவின் தன்னோட மனைவிக்கு அவரா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த விஷயத்துக்கு ரித்தன்யாவோட மாமனார் ரித்தன்யாவை கூப்பிட்டு 3 மணி நேரம் திட்டினாராம். அவ வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பியா, இதை பத்தி யோசிக்க மாட்டியா, ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுறியான்னு பயங்கரமா திட்டிருக்காரு. இதுல ரித்தன்யா என்னோட தப்பு என்ன இருக்கு அப்படின்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. 10ஆவதுக்கு மாமியாரும் நகைகள் எல்லாம் செக் பண்ணிட்டு, என்ன ரொம்ப கம்மியா இருக்கு நகைலாம், இன்னும் 200 சவரனை எப்போ போடுவாங்க அப்படின்னு கேட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உதவாத மாப்பிள்ளையான கவினுக்கு பிசினஸ் வச்சு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரித்தன்யாவுடைய அம்மாவும் அப்பாவும் செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு கூட ரித்தன்யாவுக்கு தொடர்ந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. எப்போ வரப்போகுது, எப்போ இது நடக்க போகுதுன்னு தினம் ரித்தன்யாவை கேட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ரித்தன்யா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அம்மா அப்பா இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருமா, இவ்வளவு சீக்கிரம் நீ வெளியில வந்தனா எல்லாரும் உன்னதான் தப்பா பேசுவாங்க, அதனால அவங்க எல்லாம் மாறிடுவாங்க, நீ அன்போட அவங்க கிட்ட நடந்துக்கோ அப்படின்னு புத்திமதி சொல்லியிருக்காங்க. மாமனார் மாமியார் கூட விடுங்க, புருஷன் அன்போட நடந்துக்கிட்டா என்னன்னாலும் சமாளிச்சுட்டு போயிடலாம். ஆனா கவின் ஒரு சைக்கோவா இருந்திருக்கான். ரித்தன்யாவோட அம்மா சொல்றத வச்சு பார்த்தா கவினுக்கு பாக்குற எல்லா பொண்ணுங்க மேலேயும் ஆசை வருமா. ரித்தன்யாவோட ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு கீழே இறங்கும் பொழுது அவங்க கையை விட்டுட்டு இவர் மட்டும் முன்னாடி வந்திருக்காரு. என்னையே இவ்வளவு அழகா படிச்ச ஆண்டவான்னு சொல்லிட்டே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா பொண்ணுங்களையும் பார்த்துட்டே வந்திருக்காரு. இது மட்டுமா, கவின் கூட வேற ஒரு பொண்ணு அடிக்கடி போன்ல பேசுமா. அந்த பொண்ணு நீ ஹனிமூன் போறதா இருந்தா நானும் கூட சேர்ந்து வருவேன்னு சொல்லிச்சான். இந்த விஷயமா ரித்தன்யாவும் கவின் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதுக்குமே தீர்வு கிடைக்கல, பதிலா மென்டல் டார்ச்சர் தான் அதிகமாயிருக்கு. ரித்தன்யாவுடைய அம்மா அப்பாவும் வீட்டு சொந்தக்காரங்களும் நீ இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வந்தா உங்க அப்பாக்கு தான் கெட்ட பேருன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பாவம் அந்த விஷயம் ரித்தன்யாவுடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சோ என்னமோ தெரியல. ஏன்னா அவங்க அப்பாக்கு கொடுத்த ஒரு வாய்ஸ் நோட்ல நான் வந்தா உங்க மானம் தான் போகும்பா, அவங்க இதை வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமா அதுல சொல்லியிருக்கப்படி பார்த்தா என்னோட கேரக்டர் அவங்க தப்பா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுது. இவங்க அனுபவிக்கிற மென்டல் டார்ச்சரையும் பிசிக்கல் டார்ச்சரையும் யார்கிட்ட சொன்னாலும் அதை நம்பவும் மாட்டேங்கிறாங்க. போன்ல பேசும்பொழுது ரித்தன்யாவுடைய அம்மா நீ வாழ்க்கை பிடிக்கலன்னா சரி வந்துருமா, நம்ம ஒரு வருஷம் கழிச்சு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு ரித்தன்யா ரொம்ப கோவமா, நான் என்னம்மா நாயாமா, என்ன ஆனாலும் இவன் தான் என்னோட புருஷன்,
ஒருவனுக்கு ஒருத்தி தான். என்னால போயிட்டு இன்னொருத்தனோட சேர்ந்து வாழவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் தன்னோட அப்பாவுக்கு அனுப்பின வாய்ஸ் நோட்லயும் சொல்லியிருந்தாங்க ரித்தன்யா. இவ்ளோ அருமையான மனமுடைய ஒரு பெண். ஆனா இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடு எல்லாமே கணவன் மனைவி 2 பேர் மனசுலயும் இருந்தாதான் அதுக்கு வேல்யூ, இல்லைன்னா கிடையாது. இந்த மாதிரி ஒரு கணவனுக்காக தன்னோட உயிரை விடணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் ரித்தன்யா அந்த தவறான முடிவை தான் எடுத்தாங்க. காரை அவங்களே ஓட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு தன்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கும் போய் பிரசாதம் கொடுத்துட்டு திரும்பி வர வழியில காரை ஒரு ஓரமா பார்க் பண்ணிட்டு தன்னோட அப்பா கிட்ட வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. அந்த வாய்ஸ் நோட்ல தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க போறதாவும், என்னால இந்த வாழ்க்கை இதுக்கு மேல வாழ முடியாது, எனக்கு இந்த லைஃப் ரொம்ப மென்டல் டார்ச்சரா இருக்கு, உடல் ரீதியாவும் ரொம்ப டார்ச்சரா இருக்கு, நான் சொன்னா அதை நீங்க எல்லாம் நம்பவும் மாட்டேங்கிறீங்க, மாமனார் மாமியார் கணவன் உங்க முன்னாடி ஒரு மாதிரியும் ஏன் முன்னாடி வேற மாதிரியும் நடந்துக்கிறாங்க, அப்பா எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம், நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல, அதனால என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன், என்னோட சாவுக்கு என்னோட மாமனார் மாமியார் என் கணவன் கவன் இவர் தான் காரணம், என் திருமண வாழ்க்கையில நான் அனுபவிச்ச டார்ச்சரால மட்டும்தான் சாகுறேன்னு சொல்லிட்டு ஒரு இரங்கல் பதிவை செஞ்சுட்டு கூல்ட்ரிங்க்ஸ்ல பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து குடிச்சிட்டு காருள்ளேயே தற்கொலை செஞ்சிருக்காங்க ரித்தன்யா. இவங்க அன்கான்சியஸா இருக்கிறத பார்த்துட்டு ஊர் மக்கள் இவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ரித்தன்யா எப்பவும் இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா வாழ்வோம்னு நினைச்ச ரித்தன்யாவோட வாழ்க்கை 78 நாள்ல முடிஞ்சிருச்சு. கரெக்டா ஜூன் 28ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்க என்ன பண்ண முடியும்? பெண்களுக்கு தைரியத்தை கொடுத்து வளர்க்கறத தவிர வேற எதுவுமே இல்லை. வாழ்க்கையில எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் தற்கொலை ஒரு முடிவில்லை அப்படிங்கிறத நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். சாகுற அளவுக்கு துணிச்சல் இருக்க நம்மளுக்கு வாழ முடியாதான்ற விஷயத்த பசங்களை நம்ப வைக்கணும். இதுல பெற்றோரையும் நம்ம பெருசா குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா திருமணமான புதுசுல எந்த ஒரு தாயும் தான் பெண் வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னா உடனே விட்டுட்டு வந்துரு, அறுத்து விட்டுடலான்னு பேச மாட்டாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருன்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்க டைம் எடுத்துக்கோன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ரித்தன்யா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு அவங்க அப்பா அம்மா நினைக்கவே இல்லை. அவன் தன்னோட பெண்ணோட இறந்த உடலை பார்த்து கூட அவங்க அம்மா சாமி நாங்க இல்லையான்னு தான் கதறி அழுறாங்க. அந்த கதறல் சத்தத்தை கேட்கும் போது மனசு வலிக்க தான் செய்யுது. இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளோட பேசுங்க, அவங்களோட கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு தைரியத்தை கொடுங்க. இந்த மாதிரியான வரதட்சணை கொடுமைகள் இனியாவது நடக்காம இருக்க வரதட்சணை கேட்டு கல்யாணம் பண்ற மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை தரமாட்டேன்ற முடிவு எடுங்க. கண்டிப்பா நம்மளோட பெண் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த மாதிரியான சம்பவம் நடக்காம இருக்க நம்ம என்ன செய்ய முடியும்ன்ற உங்க கருத்தையும் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then it's bye from Jemima. Take care.